வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு அரிசியோட உருளைக்கிழங்கு சேர்த்து சுவையான கிறிஸ்பியான ரைஸ் பால்ஸ் பண்ண போறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷா டேஸ்டான ஒரு கார சட்னியும் பண்ண போறோம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. ரெண்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரை கப் பச்சரிசி, அரை கப் புழுங்கல் அரிசி ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா நைஸா அரைப்படும். 1/4 கிலோ உருளைக்கிழங்க குக்கர்ல 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை அரைச்சிடலாம். இந்த அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூனோ மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. அரைச்சாச்சு. இந்த மாதிரி அளவாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச இந்த மாவை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்குல உள்ள தோலை உரித்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்ச உருளைக்கிழங்க இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுலேயும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கையும் எந்தவித கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்ச அரிசி மாவோட கலந்துக்கலாம். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரிசி மாவு இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாதான் இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாவை அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்தோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு காரம் தெரியாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா விதைகளோட கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மாவு ஊறிட்டு இருக்கட்டும். சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு லைட்டாக அதனுடைய கலர் மாறி வர வரையும் வறுபடட்டும். அடுத்து இது கூட 3 காஞ்ச மிளகாய், 4 பெரிய சைஸ் பூண்டை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, மிளகாய் வறுபட்டுருச்சு, பூண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். சாஃப்டாக வெந்தாதான் இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நம்ம நிறைய சேர்த்துருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. அரைச்ச சட்னியை இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய ரைஸ் பாலுக்கு காம்பினேஷனாக டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷமாக மாவு நல்லா ஊறியிருக்கு. இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த சைஸ்க்கு போடணும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்த பால்ஸ் எல்லாம் நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுக்கணும். இது நல்லா வெந்துருச்சுன்னா அதனுடைய கலர் வந்து லைட்டாக மாறி வரும். அரிசி மாவோட நம்ம உருளைக்கிழங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ பெரட்டி விட்டுக்கலாம். அதனுடைய கலர் வந்து லைட்டாக மாறி வரும்போது எடுத்துடலாம். சமையல் சோடா எதுவுமே சேர்க்கலை, நல்லா உப்பி வருது பாருங்கள். கலர் பார்த்திங்கன்னா ஓரளவு மாறி வந்திருக்கு. இந்த கலரில் எடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். நல்லா பரட்டி விட்டு கலர் கரெக்டாக வந்திருக்கு, எடுத்துடலாம். டேஸ்டான ரைஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லா மாவையும் போட்டு எடுத்தாச்சு. டேஸ்டான மொறுமொறுப்பான ரைஸ் பால்ஸும் அதுக்கு காம்பினேஷனாக ரொம்ப சுவையான சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.